வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் ஏ டு இசட் தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் ஆனந்தம் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட வந்திருக்கோம். பியூட்டிஃபுல் ரெசிபி, கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும். மெயினாக ஸ்பைசி. ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ருசியான ஒரு நாட்டு ஸ்டைல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வெங்காயம் பூண்டு சேர்த்த காரக்குழம்பு ஆர் வெத்த குழம்பு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அவங்க இஷ்டம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள பார்க்க சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் பூண்டு சேர்த்த காரக்குழம்பு ஆர் வெத்த குழம்பு. ஓகேவா? பார்ப்போமா? இந்த குழம்பு இதுக்கு யூஸ் தொட்டுக்கலான்னா சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஓகேவா? அது இல்லாமல் நம்ம இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, அடை, அப்படி அதே மாதிரி நம்ம உப்புமா பண்ணுவோம், அது பொங்கல், இது எல்லாத்துக்கும் கலவையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முழுசாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது திருத்திட்டு கரெக்டாக மிஸ் ஆனதை கொஞ்சம் திருத்திட்டு நான் வீடியோ போட பார்க்குறேன். ஓகேவா? குறிப்பாக இது மழை காலத்தில் இந்த மாதிரி காரமான குழம்பு சாப்பிட்டா அதான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். மழை காலத்தில் இந்த குழம்பு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்படின்னா வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பார்ப்போமா? இந்த ஸ்டெப்பு பார்ப்போமா எப்படி பண்ணுறோம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, 1 செகண்ட். முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு சுமார் ஒரு 10லேருந்து 15 பல் எடுத்துக்கோங்க. தக்காளி சின்னதோ பெருசோ ஒரு 2 எடுத்துக்கோங்க. புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு. ஓகேவா? கொஞ்சமாக இருந்தால் போதும் புளி. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூனு. மல்லித்தூள் ஒரு டேபிள் டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, கறிக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மெயினாக எண்ணெய் 3 டேபிள் டீஸ்பூன் இருக்கணும். கடாயில் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாமா? எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி பண்ணின்னு தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்குங்க. ஓகேவா? எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் அதில் கடுகு போடணும். எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கடுகு போட்டுக்கோங்க. ஓகேவா? கடுகு தட்டன்னு வெடிக்க ஆரம்பித்ததும் அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும். ஓகேவா? இது அடுத்தது. வெந்தயம் அதிகமாக போடாதீங்க. வெந்தயம் மீடியம், அதாவது தேவையான அளவு போடுங்க, ரொம்ப போடாதீங்க, இல்லைன்னா குழம்பு ரொம்ப கசக்கும். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையான அளவு கருவேப்பிலை. இதுதான் நம்ம குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை தரும். ஓகேவா? இதெல்லாம் போட்டால் தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். ஓகேவா? இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பாதி வெட்டி போடலாம் அல்லது முழுசாக போடலாம். அந்த பெரிய வெங்காயத்தை பாதியாக வெட்டி போடலாம், அப்படின்னா முழுசாகவும் போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போது இந்த வெங்காயத்தை நன்றாக நல்லா வதக்கணும். ஓகேவா? வெங்காயம் சின்னதாக இருந்தாலும் அதோட சுவை தான் இந்த குழம்புக்கு பேக் போன் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. வெங்காயம் சிறுசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை,
அது வந்து இந்த குழம்புக்கு முதுகெலும்பு மாதிரி. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரை வதக்கணும். அது வந்து பொன்னிறம் ஆகும் வரை அதை வந்து வதக்கணும் வெங்காயத்தை. ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு. இதெல்லாம் வந்து மறக்காதீங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூண்டு சேர்க்கணும். ஓகேவா? பூண்டு வந்து முக்கியம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயுவை கலைக்கும்னு சொல்லுவாங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க. ஓகேவா? நல்லா அது வந்து க்ரஷ் பண்ணுங்கள். க்ரஷ் பண்ணி அதாவது உடச்சி போடுங்க. ஓகேவா? அப்படி இல்லைனா கூட அந்த ஒரு இதில் போட்டு இடித்து, அதாவது அந்த கல்லில் போட்டு இடித்து அதை போடுங்க. அப்படி கூட போடலாம் பூண்டு. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும். ஓகேவா? பூண்டு வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக திங்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வச்சு தான் நம்ம இந்த குழம்பே பண்ணுறோம். பூண்டு சேர்த்ததும் நல்லா வாசனை வரும். ஆமாம், பூண்டு சேர்த்தா நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கணும். இந்த வாசனை வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்கணும். ஓகேவா? இப்போது தக்காளி சேர்க்குற டைம். ஓகேவா? தக்காளியை நன்றாக சாஃப்டாகும் வரை வதக்கணும். தக்காளி சின்ன தக்காளியோ பெரிய தக்காளியோ, ஓகேவா? ஆனால் எத்தனை சொன்னமோ அதை வந்து நீங்கள் வந்து சாஃப்டாக வர வரைக்கும் இந்த தக்காளியை வதக்குங்க. எண்ணெய் பிரிய ஆரம்பித்தா அது ரெடின்னு இருக்கும். அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதுன்னா ரெடி. தக்காளி வந்து அதில் யூஸ் பண்ணுறதுக்கு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடின்னு அர்த்தம் குழம்புல. அடுத்து ஸ்பைஸ் பவுடர் சேர்க்கணும். ஓகேவா? அதாவது காரப்பொடின்னு சொல்கிறோங்க. காரப்பொடி சேர்க்கணும். ஸ்பைஸ் பவுடர், காரப்பொடி சேர்க்கணும். அது வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் அரைச்சாலும் சரி, அதுவும் வேஸ்ட்டும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்க்கலாம், மிளகாய் தூள் சேர்க்கணும், மல்லித்தூள் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் முக்கியம். இங்கே தான் நம்ம குழம்போட காரத்தையும் சுவையையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து காரத்தையும் சுவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புல. ஓகேவா? இப்போது புளி கரைத்து வைத்திருக்கும் தண்ணீரை சேர்க்கணும். நீங்கள் ஆல்ரெடி தண்ணியில் வந்து புளி கரைச்சிருப்பீங்க, அதை வந்து இதில் சேர்க்கணும். புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா கலக்கணும். புளி தண்ணி சேர்த்தோன்னா நல்லா கலக்குங்க. பிறகு தேவையான உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த குழம்பை மீடியம் ஃப்ளேமில் 10 முதல் 15 நிமிஷம் நன்றாக கொதிக்க வைக்கணும். ஓகேவா? இது வந்து அடுத்த நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு. கொதிக்க தான் இந்த குழம்பு திக்காகும், டேஸ்ட் அதிகமாக வரும். ஓகேவா? இது வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட எழுதி வச்சிங்கன்னா கூட ஓகே. நல்லா அதாவது ரொம்ப கொதிக்கணும். கொதிச்சாதான் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் குழம்பு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கும், மணமாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்குறோம். ஓகேவா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மேலே மிதக்கும். அதுதான் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ். ஓகேவா? அதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்படி பண்ணால் தான் காரக்குழம்பு வந்து உங்களுக்கு வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் குழம்பு. நல்லா சுவையாக இருக்கும். ஓகேவா? காரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகேவா? இப்போ நம்ம பண்ண குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகேவா? நீங்கள் விருப்பம்னா இங்கே கொஞ்சம் கருவேப்பிலை அல்லது கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்கிறேன். தேவைப்பட்டதுன்னா கருவேப்பிலை, இல்லைன்னா கொத்தமல்லி வந்து அதில் தூவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? அது தங்களுடைய விருப்பம். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வெங்காய பூண்டு காரக்குழம்பு ரெடி. வெங்காய பூண்டு காரக்குழம்பு வத்த குழம்பு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இதை நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சும்மா அருமையாக இருக்கும், அமிர்தமாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னும் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா தான் ஃபுல் டேஸ்ட் தெரியும்.
சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா மைண்டில் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. சொன்னால் இந்த குழம்பு வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் பண்ணினா டேஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். மண் சட்டியில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு ஃப்ளேவர் தரும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் வேண்டாம். நான் பெரிய வெங்காயம்னு சொல்லியிருக்கேன், அதுபோல் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா நண்பர்களே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ரெசிபிகள் பார்க்க சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியை சந்திப்போம். ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீட்டில் அம்மாவை ட்ரை பண்ண சொல்கிறேன். மெயினாக வெஜிடேரியனாக கேளுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அம்மாவை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். ப்ரிப்பேர் பண்ண சொல்லிவிட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நான் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு. ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ்